ஒன்னே அண்ணாமலையினுடைய ஆட்களை எல்லாம் வெளியே தள்ளியாச்சு. அன்னை கருணாகராசனா இடமே காணாம போச்சு. அண்ணாமலை கட்சியை வளர்த்தாரோ இல்லையோ தனக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை வளர்த்தாரு. பாஜகவுக்கு தேவைன்னா எந்த எட்ஜுக்கும் போய் உங்களை தூக்கி கொண்டாடி மேல உட்கார வைப்பாங்க. தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்க கருவேப்பிலை மாதிரி. வணக்கம் தோழர்களே. பாஜக நேத்து தமிழ்நாடு பாஜகவினுடைய முக்கிய பதவிகளுக்கெல்லாம் ஆளை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி, ஏகப்பட்ட டிராஜடி, ஏகப்பட்ட அடிதடின்னு போய் நிக்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாஜகவினுடைய முக்கிய தலைவரா ஐக்கானா காட்டப்பட்ட அண்ணாமலையை அவுட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்கு. பொறுப்போ பதவியோ எதுவுமே கொடுக்காம ஓரங்கட்டி வச்சிருக்கு. அதே போல விஜயதாரணி அக்கா அவங்களையும் காலி பண்ணி ஓரங்கட்டி வச்சிருக்கு. குஷ்பு அக்காவுக்கு பதவி கிடைச்சிருக்கு. என்ன நடக்குதுங்க பாஜகக்குள்ள? வார் ரூம் கும்பல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதுலயும் குறிப்பாக அண்ணாமலை வார் ரூம் எல்லாம் கழிவுகளே ஊத்துறாங்க பாஜக. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாஜக அப்படின்னு பயங்கரமா பேசி இருக்கிறாங்க. ரொம்ப நாளாவே பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுக்கான வேலை நடந்துட்டே இருந்துச்சுங்க. ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அண்ணாமலை ஆட்களை எல்லாம் ஓரங்கட்ட ஆரம்பிச்சது பாஜக. அண்ணாமலை ஆட்கள் இருந்தா பாஜகவினுடைய செயல் திட்டங்கள்ல குறைபாடு வரும். காரணம் என்னன்னா, அதிமுகவோடு இணக்கமான போக்குல இருக்க முடியாது. அதனால இந்த அண்ணாமலை கும்பலை எல்லாம் ஓரங்கட்டிடுவோம் அப்படின்னு ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு பட்டியலை தயார் செய்து பாஜகவுக்கு அனுப்பியிருக்காங்க, மேலிடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஜேபி நட்டா அந்த பட்டியலை இறுதி செய்து அனுப்பியிருக்கிறார். அதுதான் நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி. ஒன்னே அண்ணாமலையினுடைய ஆட்களை எல்லாம் வெளியே தள்ளியாச்சு. அன்னை கருணாகராசனா இடமே காணாம போச்சு. அவர் எந்த பொறுப்புலையும் இல்ல, துணை பொறுப்புகள்ல கூட இல்ல, தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க கருணாகராஜனை. ஏன்னா அவர் அண்ணாமலை ஆளு. அதே மாதிரி அண்ணாமலை கூட இருந்த பலருக்கும் பொறுப்புகள் எடுக்கப்பட்டுருச்சு. இப்ப புது ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அந்த புது ஆட்களையும் பாத்தீங்கன்னா சென்னை, இங்க காஞ்சிபுரம், இங்க செங்கல்பட்டு, இந்த ஏரியாவில் அதிகமான ஆட்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே பெரிய பேசு பொருளா இருக்கு. அது என்னடா இது, தமிழ்நாடு பாஜகவா இல்ல சென்னை பாஜகவா அப்படின்னு கேள்வி எழுப்புற அளவுக்கான பிரச்சனையை அது உண்டு பண்ணிருக்கு. அப்ப தெளிவா இருக்கு, பாஜக ரொம்ப தெளிவா இருக்கு. தமிழ்நாட்டுல முழுக்க போய் ஆளுகளை திரட்டி போடுறதை விட சென்னையில உட்காந்துட்டு உருட்டிட்டு இருக்கிற 10 பேருக்கு பதவி கொடுத்தோம்னா சரியா இருக்கும் அப்படின்னு தெளிவா இருக்கு. இதுல இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, நம்ம அண்ணாத்த கேடி ராகவன் ஏராளமான வேலைகளை செய்தவர். பூஜை ரூம்ல என்ன பண்ணாருன்னு ஊருக்கே தெரியும். அந்த கேடி ராகவனை மீண்டும் பொறுப்பில் போட்டு இருக்கிறார்கள். கேடி ராகவன் ஏற்கனவே தானா ரிசைன்மெண்ட் போனாரு பதவிகள்ல இருந்து. ஆனா அடிப்படை உறுப்பினரா பாஜகவுல தொடர்ந்தார். ஏன்னா அவர் ஒரு RSS காரர். பாஜகவுல அடிப்படை உறுப்பினரா தொடர்ந்தது மட்டும் இல்ல, நீங்க இங்க ராமர் கோயில் திறப்பு விழா இருக்கு இல்லையா, அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட போய் தேடி பாருங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த நிர்மலா சீதாராமனோடு சேர்ந்து பலருக்கு நலத்திட்டங்களை கொடுக்கறது, இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யறது, எல்லா வேலையும் கூட நின்று பார்த்துக்கிட்டவர் யாரு? கேடி ராகவன். ஒரு பாலியல் குற்றவாளியை, சொந்த கட்சி பெண்களை சுரண்டியவனை மேலும் கொண்டு வந்து முக்கியமான பொறுப்புல போட்டிருக்காங்க. முதல்ல பொதுச் செயலாளராக இருந்தாரு, இன்னைக்கு மாநில இணை அமைப்பாளராக மாற்றி இருக்கிறார். அதுவும் ஒரு முக்கியமான பதவியில கேடி ராகவனை போட்டு நாங்க பாலியல் ஜல்சா கட்சி தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கு பாஜக. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? அண்ணாமலை கட்சியை வளர்த்தாரோ இல்லையோ தனக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை வளர்த்தாரு. வார் ரூம் மூலமாக தனக்கு ரசிகர் மன்றத்தை உருவாக்கி தன்னுடைய பெருமையை, தன்னுடைய புகழை ஊதி பெருக்கினார். வார் ரூமை யார்டா கவனிச்சுக்கிட்டதுன்னா அவங்க வைஃபும் அவருடைய நண்பர்களும் கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த வார் ரூம் கும்பல் தான் நயினார் நாகேந்திரன் தலைவனா போட்டதுல இருந்தே கடும் கடுப்புல இருக்கிறாங்க. எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக அழிஞ்சிச்சுன்னு அவங்களே ட்வீட் போடுற அளவுக்கு கடுப்புல இருக்கிறாங்க. இந்த அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு, தேசிய பொறுப்பாவது கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா தேசிய பொறுப்பும் கொடுக்கப்படல. அவருக்கு மாநிலங்களவை MP கொடுப்பாங்க, அதுவும் கொடுக்கப்படல. RSS கார் கொடுத்துட்டாங்க. ஆந்திர பிரதேசத்தில் இருந்து அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று பேசப்பட்டது. அங்கேயும் அவர் அவுட். தேசிய பொறுப்பு கொடுப்பாரு, அவுட்.
வேற மாநிலங்கள்ல இருந்து அவருக்கு ஏதாவது எம்பி பதவி கொடுத்து மந்திரி ஆக்குவாங்க, அதுவும் அவுட்டு. இப்போ ஒட்டுமொத்தமா அண்ணாமலையை சுருட்டி குப்பை தொட்டியில போட்ட ஒரு கதையா ஆயிப்போச்சு. இது தாண்டி இன்னொரு பாவப்பட்ட ஜென்மம் ஒண்ணு இருக்குன்னா அது நம்ம அக்கா விஜயதாரணி தான். காங்கிரஸ்ல 3வது முறை எம்எல்ஏவா இருந்தவங்க, எம்எல்ஏ பதவியை தூக்கி எரிஞ்சிட்டு நான் பாஜகவுக்காக போறேன். எதுக்கு பாஜகவுக்கு போறீங்க? அவங்க தான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். பாஜக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுன்னு சொல்றதுக்கே ஒரு தனி துணிச்சல் வேணும். ஏன்னா சொந்த கட்சி பெண்களா இருக்கட்டும், வேலை கேட்டு வர பெண்களா இருக்கட்டும், தெரிஞ்ச பெண்களா இருக்கட்டும், நண்பனுடைய மகளா இருக்கட்டும், பாலியலா சுரண்ட ஒரு கட்சினா அதுதான். இன்னைக்கு அக்கா விஜயதாரணி போய் எம்பி ஆக்கிடுவாங்க, நம்மளை நிக்க வச்சு தேசிய அரசியலுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு பயங்கரமா உருட்டி விட்டாங்க. கடைசியில வாய்ப்பே இல்லாம போச்சு. இந்த பட்டியலையும் அந்த அக்கா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடைசியில காங்கிரஸ்ல 3 முறை எம்எல்ஏவா இருந்து தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனவங்களுக்கு கூட ஒரு பொறுப்பு கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டு அளவில். இப்ப அந்த அக்காவும் இலவு காத்த கிளிவோல இந்த கட்சியில ஏண்டா சேர்ந்தோம் அப்படின்ட்டு நொந்து போயிருக்கிறாங்க. அக்கா தமிழக வெற்றி கழகத்துல சேர போறதா ஒரு கேள்வி. அது இன்னும் நமக்கு அதிகாரப்பூர்வமா நமக்கு தகவல் தெரியல. ஆனா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதனால நமக்கு அது இன்னும் தெரியல. இந்த பட்டியலுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறோம். இதுல நடுராத்திரி கட்சி மாறினாரு யாரு? நம்ம அண்ணன் சரத்குமார். அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? 2 மணிக்கு எந்திரிச்சாரு. 2 மணிக்கு மனைவி எழுப்பி பேசாம நம்ம போய் பாஜக சேர்ந்துருவான்னு கேட்க, நீங்க என்ன பண்ணாலும் கூட நிப்பேன் அப்படின்னு அக்கா அவங்க ராதிகா சொல்ல, இந்தவர் போய் தன்னுடைய கட்சியவே கொண்டு போய் பாஜக சேர்த்து கரைஞ்சிட்டாரு. கடைசியில் அவருக்காவது ஒரு தேசிய பதவி கொடுப்பாங்கன்னா இல்லை, அவருக்காவது ஒரு மாநிலங்கள்ல முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்கன்னா இல்லை. கடைசியில் அவரும் ஓரங்கட்டப்பட்டாரு. சரத்குமார் ஒரு கட்சியவே கொண்டு சேர்த்தவர் ஓரங்கட்டப்பட்டாரு, எம்எல்ஏ ஓரங்கட்டப்பட்டாங்க. தமிழ்நாட்டுல நல்லதோ கெட்டதோங்க, பாஜகவினுடைய ஐக்கானா தன்னை வளர்த்துக்கிட்டவர் அண்ணாமலை, அவரும் ஓரங்கட்டப்பட்டார். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அக்கா குஷ்பு. அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் குஷ்புக்கு கடுமையான எரிச்சல் இருந்தது. ஏன்? குஷ்பு அவர்களை ஓரங்கட்டி வச்சதா அவரே பேசிய ஆடியோ வெளியாச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் உங்களை எல்லாம் இப்பெல்லாம் மீட்டிங்ல பார்க்க முடியல அப்படின்னு ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறாரு. உடனே அதை என்கிட்ட கேட்காதீங்க, அண்ணாமலை கிட்ட கேளுங்க, அண்ணாமலை கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு அக்கா குஷ்பு சொன்னாங்க. அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல்? என்னை ஓரங்கட்டு வச்சிருக்கிறாங்க, ஓரங்கட்டிட்டாங்க. என்னை ஓரங்கட்டினது அண்ணாமலை தான், அதனால அண்ணாமலை கிட்ட போய் கேளு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. திமுகல இருந்து காங்கிரஸ் போய், காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்த நம்ம அக்கா குஷ்புக்கு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினரா போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை ரிசைன் பண்ணாங்க. இப்போ மாநில பொறுப்புல போட்டிருக்கிறாங்க துணைத் தலைவர். துணைத் தலைவர் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நம்ம அக்கா குஷ்பு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கேடி ராகவன், உங்களுக்கு தெரியும், வேற லெவல்ல அவருக்கு இணை அமைப்பாளரா போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுல என்ன கவலை அப்படின்னா விஜயதாரணி மேடையிலே சொல்லிட்டாங்க, நான் ஒன்னும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக உங்க கட்சிக்கு வரல, எனக்கு பொறுப்பு கொடுங்க, நான் வேலை செய்யணும் அப்படின்னு பல முறை மேடையிலே சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்கள கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ அண்ணாமலை ஆட்கள் இல்லை, அப்புறம் விஜயதாரணிக்கு நோ, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சேர்ந்த சரத்குமாருக்கு இல்லவே இல்லை, வெறுங்கைய காமிச்சாச்சு. குஷ்பு அக்காவுக்கு பதவி கொடுத்து வாயை அடைச்சாச்சு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கேடி ராகவன் போன்ற ஒரு கேவலமான செயலை செய்து தன் கட்சிக்கு தலைகுனிவை உருவாக்கிய ஒரு ஆளை கூப்பிட்டு முக்கியமான பொறுப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிதடி பண்ற அறவேக்காடு ஒண்ணுமே இல்லாத முள்ள மாதிரி முடிச்சவைக்கு எல்லாருக்கும் பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், பாஜகவுக்கு தேவைன்னா எந்த எட்ஜுக்கும் போய் உங்களை தூக்கி கொண்டாடி மேல உட்கார வைப்பாங்க. தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்க கருவேப்பிலை மாதிரி. அதுக்கு பல உதாரணங்களை என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு அண்ணாமலை தான் எதையாவது ஒரு பிரஸ் மீட்டு, தினந்தோறும் பிரஸ் மீட்டு, எங்க பாஜக வளர்ந்துருச்சு, பாஜக ஆட்சியை பிடிக்க போது ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு தெரியவப்பல. அண்ணாமலையை தூக்கி ஓரங்கட்டியாச்சு. தேவைப்பட்டப்ப அவரை கூப்பிட்டு தலையில வச்சாங்க, தேவையில்லாதப்போ ஓரங்கட்டியாங்க. இன்னொரு விஷயம், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கார்லயே திண்டுக்கல்ல இருந்து மதுரை வரைக்கும் கூட்டிட்டு போய் அவரோட அரசியல் பேசின வரலாறும் உண்டு, அதை மறக்க முடியாது. இதை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா எவ்வளவு கேடுகட்டவங்களா இருந்தாலும், கேவலமா பெண்களை சுரண்டியவர்களாக இருந்தாலும், கட்சி பெண்களை சுரண்டிய கும்பலாக இருந்தாலும் அவர்களை பொறுப்புல போட்டு ஆரிய பார்ப்பன கும்பலை பாதுகாக்கிற வேலையில நயினார் நாகேந்திரன் இறங்கி இருக்காருன்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இந்த இதுக்குள்ள இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. பழைய தலைவர்கள் இருக்காங்களா, அவங்கள பூரா ஓரம் கட்டிட்டாங்க. அதுல ஹெச் ராஜா
எந்த அட்ரஸும் இல்ல. அதே போல பொன்னாறு அட்ரஸே இல்ல, காலி. இப்படி இந்த கும்பலை பூரா மொத்தமா காலி பண்ணி கட்சிக்காக உரம் போட்ட அடிப்படையான கட்டமைப்பை உருவாக்கியவர்களாம் இன்றைக்கு அடையாளம் தெரியாமல் ஓரங்கட்டப்பட்டு கட்சிக்கு ஜால்ரா போடுற அல்லது இப்ப பதவியில இருக்கிற நயினார் நாகேந்திரருக்கு சொம்படிக்கிற ஆளுகளை மட்டும் பொறுப்புல போட்டு வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நேத்துல இருந்தே பாஜக வார் ரூம் கதற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா அண்ணாமலையை போடல அப்படித்தான் அழிஞ்சிச்சு கட்சி அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நமக்கே கடுப்பா தான் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய நம்பிக்கையோடு தன்னுடைய அத்தனை எதிர்காலத்தையும் அடங்கு வச்சுட்டு இந்த கட்சிக்குள்ள வந்து சேர்ந்தவங்களை புறக்கணிப்பது என்பது கண்டிக்கத்தக்கதுன்னு தான் நான் பாக்குறேன். இது உங்க கட்சி பிரச்சனையா இருக்கலாம். ஆனா இந்த கட்சிக்கு உரமா இருந்துட்டு அடி வாங்கி மிதி வாங்கி பிரஸ் மீட்ல மிதி வாங்கிடலாம். இன்னொரு அண்ணாமலை அவருக்கு ஏதாவது பெரிய பொறுப்பு கொடுத்துருந்துருக்கலாம், அல்லது தேசிய பொறுப்பு கொடுத்துருக்கலாம். இல்ல அதே மாதிரி அக்கா விஜயதரணி அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்கணும். அவங்கள ஓரம் கட்டுவது அப்படின்றது வெளிப்படையா அசிங்கமா தெரியுது. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கெல்லாம். அந்த அக்கா அவ்வளவு வேலை பார்த்தவங்க. காங்கிரஸ்ல இருந்தா சுயமரியாதையோடு இருந்திருப்பாங்க. இங்க போய் சேர்ந்து இருக்கிறதும் போச்சு. ஆக பாஜகவை நம்பினா மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குற கதை என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும்.